வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் ஃபோட்டோவில் டைட்டிலில் தமிழ்லையும் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, வரக்கூடிய பொங்கலுக்கு 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வழங்க போகிறாங்க. தமிழ்நாட்டில் இப்போ ஒரு செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவே இருக்குது. அது என்னென்னா, வர பொங்கலுக்கு ஒரு பிரம்மாண்டமான பரிசு திட்டம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தகவல் உண்மையா இல்லையா, இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது காரணம் இருக்கா? வாங்க இதை பற்றி முழுசாக அரசியலாகலாம். ஆமாங்க, நீங்கள் பார்க்குறது சரிதான். இந்த 5000 ரூபாய் ஏதோ சின்ன தொகையெல்லாம் கிடையாது. இது வரைக்கும் கொடுத்ததை விட பல மடங்கு அதிகம். சொல்லப்போனால் இது ஒரு மெகா பம்பர் பரிசு தான். ஆனால் இங்கே ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இது நிஜமாகவே நடக்க போகுதா? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப அட்டை அரசாங்கம் உண்மையிலேயே 5000 ரூபாய் கொடுக்க போகுதா? இதற்கு நாங்கள் என்ன பதில் அப்படின்றதா சொல்ல போகிறோம். முதல்ல இந்த செய்தி என்ன சொல்லுது? ஸோ அப்படின்னு ஒரு திட்டம் வந்தால் என்னென்ன அம்சங்கள் இருக்க போகுதுன்னு யோசிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா 5000 ரூபா தராங்க, 5000 ரூபா தராங்க, 5000 ரூபா தராங்க, இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆனால் 5000 ரூபா எங்கே தராங்க? வரக்கூடிய பொங்கலை பொருட்டு இதோட அறிவிப்பு வெளியிடப்படலாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தீபாவளி சமயத்தில் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேச்சு அடிப்பட்டது. சரி, இவ்வளோ பெரிய தொகையை திடீர்னு கொடுக்க என்னதான் காரணமாக இருக்கும்? வாங்க. ஸோ இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் கணக்கை பற்றி தான் கொஞ்சம் திடீர்னு சொல்கிறாங்க. திடீர்னு இவ்வளோ பரிசுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அரசியல் வட்டாரத்தில் அடிபடுற ஒரு முக்கியமான பேச்சு. வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இது வெறும் ஒரு பொங்கல் பரிசாக பார்க்கப்படலைங்க. இது ஒரு தேர்தல் முதலீடாக பார்க்கப்படுது. அதாவது வாக்காளர்களை கவர தேர்தலுக்கு முன்னாடி போடப்படுற ஒரு பெரிய திட்டமாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பரிசு கொடுக்கறது இது முதல் தடவையெல்லாம் கிடையாது. கேட்டால் கடந்த காலங்களில் பொங்கல் பரிசு எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்றது எல்லாருமே ஒரு திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு டைம் தான். ஏன்னா பொங்கல் பரிசு கடந்த காலங்கள்லேயே அதிகமாக வழங்கிட்டாங்க. 2005 வரைக்கும். இந்த டைமில் கொஞ்சம் நல்லா பாருங்கள். 2014 2020 வரைக்கும் பரிசு தொகை 1000 இருந்துச்சு. 2021 2500 மாறுச்சு. இப்படி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2024 1000 ரூபாய் இறங்கிடுச்சு. இப்படி எல்லாமே பரிசு தொகை எல்லாருமே கொடுத்தாங்க. ஸோ இப்போ இருக்கிற அந்த 2500 5000 ரூபாய் கொடுக்கலாம். ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு நிதியமைச்சரோட 10,000 கோடி ரூபாயை நிதி ஒதுக்குமாறும் கேட்டிருக்காங்க. ஸோ சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து மகளிர் உரிமை தொகை எல்லாத்துக்குமே வழங்கப்படும். பழைய ஓய்வூதிய திட்டம் பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பொங்கலுக்கு ஒவ்வொரு கார்டுக்கும் 5000 ரூபாயை பொங்கல் பரிசாக வழங்க தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறதாக அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் சிலருக்கு பொங்கல் பரிசு கிடையாது. ஸோ வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய 3 வகை ரேஷன் அட்டை NPHH, PYY, AYY இந்த வகையான 3 ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய்க்கான வரவு வைக்கப்படும். அதுவும் மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அக்கௌண்ட்டில் தான் இது வர வைக்கப்படும் அப்படின்ற தகவலையும் நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இதற்கான அப்டேட் பார்த்திங்கன்னா நவம்பர் முதல் வாரத்தில் வெளியாகும். டோக்கன் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் முதல் உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் இதற்கு உண்டான டோக்கன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நண்பர்களே, இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.